வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 365 143, செகண்ட் ட்ரையல் நம்பர் 758 722. இதுதான் ஃபுல் ட்ரையல் நம்பர். ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த 2 நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 26/3/2024. இன்றைக்கி ரிசல்ட்டு 648 015. ஓகேங்களா? நேற்று தெரிஞ்ச ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் 1ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். 1ஆம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னு நமக்கு பி போர்டில் வந்து அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், அதுவும் சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி. இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 15 அப்படிங்கிற ஒரு பிசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிக்கிறோம். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்கன்னா பி போர்டில் 1ஆம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம். டார்கெட் பண்ண மாதிரி இன்றைக்கி 1ஆம் நம்பர் நமக்கு பாஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு கைவிட்டு போயிருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 015. நம்ம கொடுத்தது 815. பிசி மட்டும் நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது. ஏ போர்டில் சொதப்படுறதுனால நம்ம வந்து 3 டிஜிட் கொடுக்க முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சி போர்டில் 1ஆம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம். பி போர்டில் 1ஆம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 015 ரிசல்ட்டுக்கு 1ஆம் நம்பர் 10 நாளாக வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ண மாதிரியே சி போர்டில் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். பெண்டிங் டார்கெட்டை பார்த்து 1ஆம் நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 015 ரிசல்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படிங்கிற ஒரு பிசி மட்டும் ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஒரு வேளை வந்து ஏபிபிசிஎஸ்சியில் 15 வந்து பிசி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். 159 நேற்று அடிச்ச ரிசல்ட்டு. இதுலேருந்து 2 நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லி நான் அதை சொல்லியிருந்தேன். 2 நம்பரும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் நம்ம பிசியில் கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 015 ரிசல்ட்டுக்கு 1ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 015 ரிசல்ட்டுக்கு பிசி 15 ஒரு அற்புதமான வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபார்மா 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். ஒரு பிசியாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி ஒரு பிசி மட்டும் பாஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 015. நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து அப்படியே 2 நம்பர் கொண்டு வந்துட்டாங்க. நேற்று 159 ரிசல்ட்டு. இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா 015. இந்த 15 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏபியில் நேற்று அடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிசியில் அடிச்சு விட்டாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். கொஞ்சம் ட்விஸ்டான ரிசல்ட் தான். அடித்த ரிசல்ட் அப்படியே திருப்பி அடிச்சு விட்டுருக்குறாங்க. ஓகே நண்பர்களே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம 815 கொடுத்துருக்குறோம். நீங்கள் ரிசல்ட் 015. பிசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். ஏ போர்டில் சொதப்படுறதுனால நமக்கு 3 டிஜிட் வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கையை விட்டு நழுப்பிடுச்சு. ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 27/3/2024 பம்பர் பிஆர் 96 டிராவல் நம்பருக்கு உண்டான கெஸிங் சார் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து பம்பர் கெஸிங் அப்படிங்கனால நாளைக்கு வந்து 2 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமைத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்கள் மொபைலுக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நம்பர்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முடிஞ்ச வரையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பவில்லை. வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம வந்து சேராது. ஏன்னா பம்பர் அப்படிங்கிறனால பம்பரில் வந்து பெண்டிங் டார்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம நார்மல் ரிசல்ட்டில் மட்டும் தான் பெண்டிங் டார்கெட் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பட்டன் கொடுத்துருக்குறோம். அதை வந்து நீங்கள் உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஆள்லாம் சேர்ந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து அதில் ஆள் யாரும் சேர்த்த முடியாது. அதுக்கு மீறி ஏதாவது வந்து நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் கொடுக்குற கெஸ்ஸிங்கும் ஜாயின் பட்டனில் கொடுக்குற கெஸ்ஸிங் ஒரே சேம் கெஸ்ஸிங் தான். அதனால் வந்து ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 09 90 50 01 95 59 05 91 54 10 19 45 14 41. இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா
வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன். மை டார்கெட்டை பொறுத்தவரை 0990 95 59 91 19 05 50 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த டார்கெட்டில் இருக்கக்கூடிய எண்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படின்லாம் விட்டுருங்க. நாளைக்கு பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்கன்னா பம்பர் அப்படிங்கிறனால ரிசல்ட் வந்து இன்றைக்கி டோட்டலாக வர நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 159 அடிச்சிருந்தாங்க ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைபர் 15 அடிச்சிருக்கிறாங்க. நேற்று அடித்த அந்த 15 ஏபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசியில் கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு இதே மாதிரி நம்பர் தான் வருது, சைபர் 1 5 இதே மாதிரி தான் வருது. ஸோ இதே சேம் நம்பர் தான் அப்படியே ரிசல்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்படி தான் வருது. நான் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க, நான் அதனால தான் அப்படியே கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் 9 நம்பர் கிடச்சிருக்குது. எகைன் வந்து சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தான் சொல்லிட்டேன், ஏற்கனவே அடித்த நம்பர் நேற்று அடித்த 3 நம்பருமே திரும்ப கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது திரும்பவும் 2 நம்பரும் கொண்டு வரலாம். ஏன்னா வந்து அப்படி தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ரிசல்ட் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ரொம்ப மோசமாக தான் வரும் ஓகேங்களா. ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் ஆடுறாங்க. நாளைக்கு ஆல் போர்டில் 9 அல்லது சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். அதே மாதிரி உங்களுக்கு ஆல் போர்டில் 9 நம்பர் சைபர் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கிடச்சிருக்குது, 1ஆம் நம்பர் கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன்னா அடித்த நம்பரை தான் திரும்ப வரப்போகுது. நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். 159 முந்தா நேற்று, இன்றைக்கி வந்து சைபர் 15. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பரும் 2 நம்பரும் கொண்டு வருவாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொண்டு வருவாங்க. நான் இந்த 2 நம்பருமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா. ஏன்னா அடித்த பேட்டர்னில் தான் திரும்ப ஆட போகிறாங்க. இது வந்து உங்கள் கணக்கில் இதேமாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து ஒரு முழுக்க ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. நாளைக்கு பம்பர் அப்படிங்கிறனால எப்படி வேணாலும் கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட் பார்த்தலாம். இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட் பொறுத்து 109 901 905 910 190 095 091 019 950 059 954 945 914 941 கொடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியாவது பாஸ் ஆகலாம், அல்லது 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளைக்கு பம்பர் அப்படின்னால எந்த அளவுக்கு லிமிட்டாக ட்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகும். பம்பர்னாவே ரிசல்ட் சரியாக வராது. அதனால் வந்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.